எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்வவர் கர்த்தர் சொல்லுகிறவராவது, என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே, பயப்படாதே. இன்று கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை உருவாக்கினார், உண்டாய் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற, நான் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளே, நீங்க பயப்படாமல். இன்றைக்கு உலகத்தில் அநேக பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருக்குள்ளும் ஒரு பயம் இருக்கிறது. எழுத்து குறித்த ஒரு பயம், வருமானம் குறித்த ஒரு பயம், பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், உலகத்தை குறித்த ஒரு பயம். ஆனால் சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. அப்போ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் அநேக காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். என் மருந்துமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை பற்றி கொண்டு நாம் ஜெபிப்போமானால், விசுவாசத்தோடு இருப்போமானால், கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. தாவீது சொல்றாரு, என் கருவை உடைய கண்கள் கண்டது. அந்த வார்த்தையின்படி உருவாக்கினவர், நம்மை காண்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இந்த காலையில் பார்க்கிற நீங்கள் யாவரும் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை பற்றி கொள்ளும் போது பயத்தை புறம்பே தள்ளு என்ற வார்த்தையின்படி எல்லா பயத்தை எடுத்துக் கொண்டு கர்த்தருக்குள் விசுவாச ஜெபிப்போமானால் கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். God bless you. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பயம் எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதுனால பயம் எல்லா பிள்ளைகளையும் பயத்தை நீங்களாக்கி விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.